அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தின் 12 நோன்புகளை நிறைவேற்றி இன்னும் சிறிது காலங்களில் ரமலானை நம்மை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் ரமலான் மாதத்தில் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னித்தருள் புரிவானாக. இன்னும் மீதமுண்டான நோன்புகளை நோக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தாலா கூறி காட்டியிருக்கின்றான். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த ரஹ்மத்தை பற்றி இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இது ஏனென்று சொன்னால், நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவை, அவர்களுடைய இறைவனான அல்லாஹு தாலாவை மறைமுகமான முறையில் அல்லாஹுவை அழைத்தார்கள். அதனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரஹ்மத்தை பொழிந்தான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா கூறி காட்டியிருக்கின்றான். கனிமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய நியதி என்ன என்று சொன்னால், அல்லாஹு தாலா எதை அவன் ஆக்கியிருக்கின்றானோ அதன்படி நடப்பதுதான் நியதி. இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அப்படிதான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது, அப்படிதான் இயங்க வேண்டும் என்பது அது அல்லாஹு தாலாவினுடைய விதி. ஆக கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் திடீரென்று வளமைக்கு மாற்றமான செயல்கள், நடைமுறைக்கு மாற்றமான விஷயங்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அப்படி நடக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தாலாவினுடைய பேராற்றலையும் மனிதர்கள் அல்லாஹு தாலாவை நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வளமைக்கு மாற்றமான செயல்களை நடத்தி காட்டுகின்றான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பதாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் வாழக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் வேதக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்கள் நபி கிடையாது, நீங்கள் இறை தூதர் கிடையாது என்பதாக கூறி காட்டுவார்கள். ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன? சிறந்த சேவகர் என்பதாக அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த வேதக்காரர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் நபி இல்லை என்பதாக கூறி காட்டுவார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிதான் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொறுப்பை, அவர்கள் வாழக்கூடிய அந்த பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றிருந்தார்கள். அவர்களை அந்த பொறுப்பை ஏற்று அவர்களை வாழ்வதற்கு உண்டான எல்லா விஷயங்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். ஒரு முறை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறையினுள் இருப்பார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அறைக்குள் செல்லுவார்கள். செல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு கூடை இருக்கும். அந்த கூடையிலே பழங்கள் இருக்கும். அதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்து, அந்த பழம் எனக்கு எப்படிப்பட்ட பழம் என்று சொன்னால், அந்த சீசனிலே காய்க்காத ஒரு பழம், அந்த சீசனிலே பழுக்காத ஒரு பழம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன என்று சொன்னால், குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய பழம் வெயில் காலத்திலே இருக்காது, வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய பழம் குளிர்காலத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பழம், அப்படிப்பட்ட அந்த நிலையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்திலே அந்த சீசனிலே இல்லாத பழங்கள் எல்லாம் இருக்கும். அப்பொழுது ஆச்சரியப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்பார்கள், யா மரியமே, உனக்கு பக்கத்துல இப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் இருக்கிறது, எப்படி இந்த சீசன்ல அந்த பழங்கள் எல்லாம் பழுக்காதே என்பதாக
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்ட பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா கேட்டேன், அல்லாஹு தாலா எனக்கு இந்த பழங்களை எல்லாம் கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட உணவுகளை வழங்குவான் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. என்ன என்று சொன்னால், நமக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது. இப்படி இந்த சின்னஞ்சிறிய ஒரு பெண்ணிற்கு அல்லாஹு தாலா சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை கொடுத்தான் என்று சொன்னால் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது, நானும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பேன் என்பதாக அவருடைய எண்ணத்தில் தோன்றுகின்றது. என்ன விஷயம் தெரியுமா? அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டது தெரியுமா? அவர்கள் அன்றே அந்த தருணத்தில் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த வயது முதிர்ந்த காலம் வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவர்களுக்கு குழந்தை தேவைப்பட்டது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அந்த பொறுப்பை அடுத்து நம்மளுடைய வாரிசு யாராவது எடுத்து அதை நடத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதனால் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வயது முதிர்ந்த அந்த தருணத்திலே அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சொன்ன விஷயத்தில் அவர்களுக்கு என்ன ஓடிக்கொண்டே இருந்தது. உடனே சென்றார்கள், அல்லாஹ் இடத்தில் இருகரம் ஏந்தி துவா செய்தார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு நீ நிறைய பொருட்களை தந்திருக்கின்றாய், யா அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வங்களை நீ தந்திருக்கின்றாய், ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை யா ரசூலல்லாஹ். என்னுடைய துவாவை நீ எந்த துவாவையும் நீ மறுத்தது கிடையாது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி துவா செய்தார்கள். சிறிது காலங்களில் அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது என்பது வரலாறு. ஆக நீ மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவுதான் நம்மளிடத்தில் பொருட்கள் செல்வங்கள் இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு விஷயமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் ஹதீஸிலே கூறி காட்டி இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னார். அவர் இறக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு சாலிஹான மகனை, ஒரு சாலிஹான பிள்ளையை அவர் விட்டு செல்கின்றார். அந்த சாலிஹான பிள்ளை என்ன செய்கின்றது? அது தன்னுடைய வாழ்நாட்களிலே நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. அது செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள், அது செய்யக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் தன்னுடைய இறந்து போன பெற்றோர்களுக்கும் போய் சேரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், குழந்தைகளினுடைய அந்த சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல், ஒரு தடவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இரண்டாவது கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் இருவருக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஒரு நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தார்கள். அந்த தருணத்தில் அவர்களுடைய மகன் இறந்து விட்டார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த மகன் இறந்ததை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னால் மனம் நொந்து விடுவார்கள் என்று சொல்லி பொறுமையாக இருக்கின்றார்கள். சிறிது காலம் கழிகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். வெளியூர் சென்றவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்ததற்கு பின்பு வீட்டிற்கு வந்ததற்கு பின்பு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் எதுவுமே சொல்லவில்லை. சிறிது நேரங்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எப்படியாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிய வருகின்றது. வந்ததற்கு பின்பு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடினார்கள். ஓடி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் இறந்து விட்டானாம் யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் இடத்தில் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், உங்களுடைய இரவிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பின்பு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருவருக்கும் 9 குழந்தைகள் பிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பரக்கத்தினால் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு குழந்தைகளினுடைய அந்த விஷயத்தை, அந்த சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறி காட்டி இருக்கின்றார்கள், நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? தஸவ்வஜுல் வலூதுல் வதூத்,
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார். என்னவென்று சொன்னால் தஸவ்வஜுல் வலூதுல் வதூத், அன்பு காட்டக்கூடிய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய மனைவியை நீங்கள் திருமணம் கட்டிக் கொள்ளுங்கள். இன்னி மகாசிருக்குமுல் உமம, ஏனென்று தெரியுமா நாளை மறுமை நாளில் என்னுடைய சமூகம் அதிகமாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், மனைவியை குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய மனைவியை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்று சொன்னால் குழந்தைகளினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த இடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றால் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒருவர் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நன்மை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய காரியங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் சாலிஹான குழந்தை என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி பிள்ளை செல்வங்களை பற்றி ஏராளமான ஹதீசுகள் கொட்டி கிடக்கின்றது. ஆனால் கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று துஆ செய்தார்கள். எந்த நேரத்தில் வயது முதிர்ந்த அந்த நேரத்திலும் கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்று சொன்னால், அதற்கு பின்பு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற ஒரு குழந்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுப்பை, அல்லாஹ்வினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த ஏகத்துவத்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பரப்ப ஆரம்பித்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருப்பப்படி அல்லாஹு தஆலா அதை நடத்தினான் என்று சொன்னால், சாத்தியம் இல்லாத ஒன்றை அல்லாஹு தஆலா நடத்தினான். அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது, நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி அதிகம் துஆ செய்யுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். எப்படி என்று சொன்னால், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய்மையான வழித்தோன்றலை எனக்கு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே என்னிடத்திலே நீங்கள் துஆ கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவையும் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், ரப்பி இறைவா லா ததர்னி ஃபர்தா, என்னை தனியாக நீ ஆக்கி விடாதே, வ அன்த கைருல் வாரிசீன், நீயே வாரிசுதாரர்களில் சிறந்தவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்விடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கின்றான். என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவும் வலியுறுத்தியது என்ன? பிள்ளை செல்வங்களை நாம் கேட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கின்றான். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.